ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன கோயிலை காட்ட போறேன்னா, இது வந்து ஒசூர்ல இருக்க சூப்பரான ஒரு சிவன் கோயிலுங்க. இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் யாராலும் பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரசித்தி பெற்ற சிவன் கோவில். இது வந்து ஒசூர் மாநிலத்துல இருக்கு. பெங்களூருக்கு முன்னாடி வர ஒசூர் என்ற ஊர்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட தனி சிறப்பு பாத்தீங்கன்னா, நீங்க காசிக்கு போன புண்ணியம் இந்த கோயில கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரே மலை மேல, அதாவது ஒரே நேர்கோடு, ஒவ்வொரு மலை மேலும் ஒவ்வொரு கோயில், அதாவது சிவன் கோவில் ஒன்று இருக்கு, பிரம்மர் கோவில் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் விஷ்ணு கோவில் இருக்கு. அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகள் கோவில் வந்து ஒவ்வொரு மலை மேலும் அமைஞ்சிருக்குது. நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா, பிரம்மனுக்கு வந்து கோவிலே இல்லைன்னா, ஆனா இந்த மாநிலத்துல பிரம்மனுக்கு தனியான ஒரு கோவிலே இருக்குங்க. நான் இப்பதான் பார்த்திருக்கேன். நான் வந்தது இது வந்து சிவன் கோயில். தனித்தனியா ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு கோயில் இருக்கு. நான் அப்புறம் வந்து சிவன் கோயில் போனேன், பிரம்மர் கோயில் போனேன். பட் அது இப்பதான் பாதை வந்து அந்த மலை மேல வந்து செதுக்கி வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலுங்க. இந்த கோயில்ல பாருங்க, நிறைய வந்து கருடர் பறந்துட்டு வட்டமிட்டுட்டே இருந்தாங்க. கருடர் பாக்குறதுக்கே அழகா இருந்தது. நான் வந்து நிறைய கருடர் பார்த்தேன். கிட்டதான் நான் கருடர் வந்து ஏதோ ஒரு சில கோயில பார்த்திருக்கேன். பட் இந்த கோயில நிறைய கோயில் வந்து கருடர் வட்டமிடுறது பார்த்துக்கும் போது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. அழகாவும் இருந்துச்சுங்க. இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க இந்த கோயிலுக்கு வரச்சு. ஏன்னா ரொம்ப சிறப்பான கோவில். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில வந்து அம்பாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு தெரியுமாங்க? அவங்க போட்டிருக்க அந்த முக்குத்தி தாங்க. ஏன்னா வைர முக்குத்திங்க, டைமண்ட், அதாவது ஒரிஜினல் வைர முக்குத்திங்க. இந்த மூக்குத்தி வந்து நம்ம எங்க பார்த்திருப்போம்னா, ஒரிஜினல் டைமண்ட் மூக்குத்தி வந்து கன்னியாகுமரியில இருக்க பகவதி அம்மனுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில தாங்க நாங்க தொழிச்சுட்டே இருந்தது. நான் ஐயர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டேன். அம்பாளுக்கு போட்டிருக்க அந்த மூக்குத்தி தாமா ஸ்பெஷல். அது வந்து ஒரிஜினல் டைமண்ட் மூக்குத்தி. அந்த வெளிச்சம் வந்து அந்த அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து வர்றதுனால அவ்வளவு பளிச்சுன்னு அழகாவும் இருக்கும். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பா பாருங்க. அவ்வளவு சூப்பரான கோயிலுங்க. சுத்தி கார்டன் இருக்கு. மலை மேல இருக்கனால காத்தோட்டமும் நல்லா ஜெகஜெகன்னு இருக்கும். சூப்பராவே இருக்கும். அழகான சிற்ப வழி எல்லாமே செதுக்கி வச்சிருப்பாங்க. பெயிண்டிங்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. நான் போனது எப்பன்னா சிவராத்திரிக்கு முன்னாடி போனேங்க. அப்போ இங்க ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சிவராத்திரிக்காக. சூப்பரா லைட் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் 6 மணிக்கு போனேன். ஏர்லி மணிக்கு வந்து 6, 7 மணி இருக்கு அந்த கோயிலுக்கு போறச்சு. ஸோ அப்போ போனனால நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் லைட்டிங் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். சிவராத்திரி மணி நான் போகணும்னு நினைச்சேன். ஆனா என்னால போட முடியல. ஸோ இப்பதான் அதுக்கு டைமிங் கிடைச்சது. அதனால இப்போ நான் அதை வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதாவது ஒரே நேர்கோட்டுல 3 கடவுள் இருக்காங்க சொன்னேன்ல, பிரம்மா விஷ்ணு சொல்லி. சோ அந்த மாதிரி இந்த கோயில் இருக்கு. ரொம்ப அதாவது அட்டதிக்கு பாலகர்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அட்டதிக்கு பாலகர்கள்னா யாருன்னா, ஈசான மூலையில இருக்கிறவரு, அதாவது வடக்கு கிழக்குன்னு சொல்லி இந்த 8 மூலை இருக்கும் இல்லையா, அந்த 8 திக்கு பாலகர் இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்காங்க. ஒவ்வொருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அங்க அழகாவும் இருக்காங்க. சுவாமி அலங்காரம் வந்துட்டு, அதாவது மூர்த்தி வந்து சிறுமியா குட்டியா இருப்பாங்க. சிவலிங்கம் வந்து அதிசயமாவும் இருக்கும். இந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த சிவலிங்கம் வந்துட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு சிவலிங்கங்க இங்க இருக்கிறது. எங்கேயும் நான் பார்க்க முடியாத சிவலிங்கம் இங்க இருக்காங்க. அதாவது இங்க வந்துட்டு போனா நீங்க போன என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த கோயில கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அதாவது இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இந்த சம்மர் டைம்ல இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. சுத்தி பார்க் வேற இருக்குங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி பார்க் எல்லாம் இருக்கு. ஸோ வந்து நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். புறாக்கள் எல்லாம் இருந்தது நான் போயிட்டு வரும்போது. நிறைய புறாக்களும் நான் அதை போட்டோ வேற எடுத்துட்டு நாய் துரத்திட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அழகாவே அமைஞ்சிருக்கனால கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறை வாங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் வந்து இவ்வளவு அழகான கோயிலை பார்த்து ரசிங்க. அது 3 கோயிலும் போயிட்டு வாங்க. பிரம்மன் கோயில், விஷ்ணு கோயில்,
அதுக்கப்புறம் சிவன் கோயில் 3 கோயிலும் போயிட்டு வாங்க. இது சிவன் கோயில். நான் உங்களுக்கு எடுத்துட்டு போடுறது சிவன் கோயில். இது வந்து அன்னைக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சிவராத்திரிக்கு முன்னாடி போயிட்டு வந்ததுனால அங்க உற்சவம் நடந்தது. அந்த போர்டுல இது போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையே நான் எடுத்துட்டு இருந்தேன். நான் அன்னைக்கே போடணும்னு நினைச்சேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. அதனால நான் இப்போ உங்களுக்காக டெலிகேட் பண்றேன் இந்த வீடியோஸ் வந்துட்டு. ஸோ பார்த்து ரசிங்க. ஒரு முறை கண்டிப்பா இந்த கோயில்ல ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. See you. Bye.